ஹலோ காய்ஸ், வணக்கம் மக்களே. இது ஆர்ஜே குமரன் 360 வியூக்காக எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? நலமாக இருப்பீங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி என்ன நான் உங்களோட கதைக்க போகிறேன்னு சொன்னால், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் போன்றது போல் கடந்த வருடம் நான் இந்தியா சென்றிருந்த பொழுது எல்லா இடம் போய் வந்த இடத்துல நான் ஒரு மசாலாவை கண்டுபிடிச்சேன். அந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணுவோம்ட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். அதாவது நன்றி மசாலான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நான் வேண்டிட்டு வந்தேன். அதை சிக்கன் 65 செய்து பார்த்தேன். சூப்பர் டேஸ்ட். அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்ன்ற இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்ன குட் திங்னு சொன்னால், நோ ஆர்டிஃபிஷியல் கலர், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், நோ ப்ரிசர்வேட்டிவ். வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே நாங்கள் சாப்பாட்டுக்குள்ள நஞ்சு போகக்கூடாது. உணவே மருந்து என்றதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. ஆகவே அதற்கேற்றாற்போல் செய்திருக்கின்றார்கள். அது தவிர அதில் எழுதியிருப்பதைப் போலவே சுவையும் நிறமும் அனைத்தும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த வீடியோ. எப்படி நான் செய்கிறேன்றதை அப்படியே தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன இந்த வீடியோ சேனல் திருப்பி உருவாக்கப்பட்டது. ஆகவே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் அந்த மோனிட்டரைசேஷன்ன்றதுக்கு போகலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் 10,000 பேர் ஃபாலோ பண்ணணும். சரி, இக்கட்டான நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கிடையில் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்காக இது. அதை தவிர அவன் அடுத்தடுத்த ப்ராடக்ட் எல்லாம் மதுரை மட்டன் மசாலா, மதுரை சுக்கா, செட்டிநாடு சிக்கன் அதெல்லாம் இருக்குது. நான் செய்து பார்த்துட்டேன், செய்து டேஸ்ட்டும் பண்ணிட்டேன். அந்த வீடியோவில் அடுத்தடுத்துல போடுறேன். வெரி நைஸ். இந்த படத்தில் உள்ள மாதிரியே இருக்கு. அதை விட என்ன அடுத்த கொடுத்தீங்கன்னா, அந்த புக்ஸ் உடைச்சிட்டேன், பாவிச்சிட்டேன். என்னடா இதில் 100 கிராம் புக்ஸ்ன்னு சொன்னால் அதுக்குள்ள 2 பேக்கெட் பேக் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் 1 கிலோவுக்கு 1 பேக்கெட். அப்போ நீங்கள் உடைச்சி போட்டு வேஸ்ட்டாக போயிருமே அல்லது காற்று போயிருமேலாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிணக்க பிரான்ச்சஸ் வச்சுக்கோம், ஷோரூம் மாதிரி. அதை விட இந்த மசாலா மட்டும் இல்லை, கச்சா எண்ணெய், நல்லெண்ணெயெல்லாம் மடிட்டு வந்தேன். தேங்காய் எண்ணெய், செக்கிலாட்டின நல்லெண்ணெய்ன்னு சொல்லி அனைத்து விதமான ஐட்டமும் அவைகள் தயாரிக்கணும். உண்மையிலேயே வேர்த் இட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துட்டு நான் செய்ததை அந்த சிக்கனை பார்த்துட்டு சொல்லுவேன் வேர்த் இல்லையான்னு. சரி, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.